இப்ப நாம் தமிழர் கட்சி கூட தான் தனியா 15 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது வந்து ஒப்புக்கு சித்தப்பா இருமா, அது வந்து ஒப்புக்கு சித்தப்பா உப்பு போட்டு நக்கப்பான்ற மாதிரி அவரு. நான் தமிழ் அவர் வந்து வேலைக்கு ஆக மாட்டாரு. அவரு விஜய் தான் வருவாரு. உப்புக்கு சித்தப்பா உப்பு போட்டு நக்கப்பா நடக்கும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எவ்வளவு காரி துப்பினாலும் திருந்த மாற்றானே தம்பி, நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். ஏழை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் அரசு என்னவென்று சொல்வது? விஜய். கட்சி ஆரம்பித்து நீ வயிற்றில் அடிச்சிட்ருக்கியே, அதை என்னன்னு சொல்கிறது? அந்த ஃபோட்டோ பாருங்களேன், மீம் எவ்வளோ அழகாக எடிட் பண்ணியிருக்காங்கன்னு, செம்மையாக இருக்குது. என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன்? நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். பொய்ய பண்ண மாத்தீங்களா? போடா இங்க வா. யாருக்காரப்ப ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்களா? ரஜினிகாந்த் எனக்கு சம்பந்தம் இல்ல, விஜய் தம்பி. விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் சினிமாவில் பஞ்சு டாலாக்குல தம்பி, இது நெஞ்சு டாலாக்கு. இது நெஞ்சு நெஞ்சு நெஞ்சு. அண்ணா நாய் வேணுமா? சூப்பராக குறைக்கும், கையெல்லாம் கொடுக்கும். எவ்வளோடா? 25,000 ரூபாய். சொறி பிடிச்சி நாய் எடுத்துன்னு வந்துட்டு 25,000 ரூபாய். போங்கடா. அந்த ஃபோட்டோ பாருங்கள், மீன் போட்டிருக்காங்க அப்படின்னு. மீம் செம்மையாக போட்டிருக்காங்க. அதில் அண்ணன் தான் மாசு. அண்ணனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் கரெக்டாக இருக்கும். செம்மையாக சூட் ஆகப்பல எல்லாத்துக்கும். என்னை வந்து இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட், இந்த பிளாக் பெல்ட் வாங்கினா தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு மொட்டாளா இருப்பான். பயப்படாம நிப்பேன். ஏறி ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டு அங்கிட்டும் ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிச்சு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன் பாரு, ஒரே அடி முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டேன். இது சத்தியமா நான் செஞ்சேன். நம்புற மாதிரி அங்க இருக்குது. நம்பனாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச போல வாங்க. ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்குக்கா. எனக்கும் அதேதான். விஜயலட்சுமி இந்தியாவில் இல்லப்பா. இந்தியாவில் நம்ம ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தாப்பா இருக்கு. அப்ப இந்தியாவில AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். ஒரு கட்டி பிடிச்சோன்னே உங்க அண்ணன் சொல்லுங்க, பத்திரம் தமிழகத்தின் தளபதி அவரு, பத்திரம் அப்படின்னு இருக்காரு. பின்னூர்தி நிலையத்துக்கு வரும்போது பிறகு வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுத்து விட்டு வரேன்னு அங்க நின்றுட்டான். திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு. இதை சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்ச, அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. அண்ணனும் அண்ணனின் கதைகளும் ஒரு படமே எடுக்கணும்.